ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள், சிறுகதைகள், நாடகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே அருமையான, அற்புதமான, நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். பழைய எழுத்தாளர்கள், அதாவது மூத்த எழுத்தாளர்கள், பிரபலமான எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பனித்துளி அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். 1957 இந்த நாவல் விகடன் பத்திரிகையில தொடர்கதையாக வெளிவந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருந்த நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசினால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த நாவலும் கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். பொதுவா பல குடும்பங்கள்ல தன்னுடைய பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அந்த பொண்ணோட குணம் எப்படி அப்படிங்கிறது ஃபுல்லாவே பார்த்து நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமாங்கிறதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் பொண்ணை எடுப்பாங்க. சில குடும்பங்கள்ல பொண்ணோட குணத்தை பத்தி கவலையே படாம வசதி இருக்கா, நிலம், சொத்து, சுகம், பணம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பொண்ணு எடுப்பாங்க. ஸோ அது அந்த குடும்பத்தை எப்படி அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் அமைதியையும் எப்படி சீர்குலைக்கும் அப்படிங்கிறத சில குடும்பங்கள்ல நம்ம பார்த்து கூட இருக்கோம். ஓகே, அடுத்த பகுதி கேட்கலாம். பகுதி 3, அத்தியாயம் 3. நீலா போட்டியிட்டாள். மீனாட்சியின் மத்தியான தூக்கம் கலைந்ததும் முதலில் அவசரமாக சங்கரனின் ஜாதகத்தை பெட்டியிலிருந்து எடுத்து வைத்துக் கொண்டாள். அன்று சாயங்காலம் டாக்டர் மகாதேவன் வந்தால் சாக்கு போக்கு ஒன்றும் சொல்லாமல் ஜாதகத்தை கொடுத்து விட வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள். ஜாதகத்தை எடுத்து சமையல் அறையில் இருக்கும் சுவாமி படத்தின் அருகில் வைத்துவிட்டு சமையல் அறையை ஒரு கண்ணோட்டம் பார்த்தாள் மீனாட்சி. 2ஆம் தரம் சிற்றுண்டிக்காக அங்கே யாதொரு ஏற்பாடும் நடக்கவில்லை. மணி 2க்கு மேல் ஆகியும் வீட்டில் எல்லோரும் பேசாமல் இருப்பதை பார்த்ததும் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. பரபரவென்று ஆட்டுக்கல்லை அலம்பி உளுத்தம் பருப்பை உரலில் இட்டு அரைக்க ஆரம்பித்தாள். சமையல் கட்டுக்கு அடுத்தாற்போல் தையல் மிஷினில் ஏதோ தைத்து கொண்டிருந்த செம்பகம் திடுக்கிட்டு எழுந்தாள். காலை சமையலுக்கு அப்புறம் சமையல்கார அம்மாமி யாரோ உறவினர் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போய்விட்டது அவள் நினைவுக்கு வந்தது. பயத்துடன் சமையலறை நிலைப்படி அருகில் வந்து நின்று, அம்மா, நான் அரைக்கிறேன், நீங்க எழுந்திருங்க என்றாள் செம்பகம். மீனாட்சி கோபத்தால் குளவியை வேகமாக சுற்றத் தொடங்கினாள். செம்பகம் மேடை அருகில் சென்று கும்மட்டியை பற்ற வைத்து தண்ணீர் வைத்துவிட்டு மறுபடியும், அம்மா, எழுந்திருக்கிறீங்களா என்று வினயமாக கேட்டாள். நான் எழுந்திருக்கணுமா இப்போ? இவ்வளவு நாளை வேலை இருக்கிறது உனக்கு தெரியலையே, இப்பதான் தெரிஞ்சுதாக்கும் என்று படபடவென்று கூறிக்கொண்டே உரலை விட்டு எழுந்தாள் மீனாட்சி. செம்பகம் பதில் பேசாமல் உரல் அடியில் உட்கார்ந்து அரைக்க ஆரம்பித்தாள். ஒரு நாளைக்கு செய்ய இப்படி மூக்கால அழுகிறியே, உன் புருஷன் சம்பாத்தியம் பாழாவா போகுதுங்க? அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சு காலனா காசு கூட நாங்க கண்ணால பார்க்கல. உன்னுடைய அதிர்ஷ்டம் சரியாக இருந்திருந்தா அவன் இப்படி கண்காணாத இடத்துல இருக்கான் என்றாள் மீனாட்சி கோபத்துடன். காரணம் இல்லாமல் மாமியாரின் கோபத்துக்கு ஆளாகும் போதெல்லாம் செம்பகம் மௌனமாக இருந்து விடுவது வழக்கம். துக்கம் தாழாது அவள் எதிரில் அழ ஆரம்பித்து விட்டால் இன்னும் பல கொடும் சொற்களை கேட்க நேரிடும் என்று அவள் துக்கத்தை மனதுடன் அழுத்தி கொண்டு விடுவாள். தன்னந்தனியாக பேச்சு துணையின்றி இருக்கும் இரவு நேரங்களில்தான் அவள் தன்னுடைய நிலையை நினைத்து அழுவாள். வானத்தில் பவனி வரும் சந்திரனும் சுடர் விடும் தாரகைகளும் அவளுடைய மனத்துயரத்தை கண்டிருக்கின்றன. பக்கத்தில் தூங்கும் 6 வயது பெண் பானு திடீரென்று விழித்துக் கொண்டு தாயின் கண்களில் குளமாக தேங்கி கிடக்கும் கண்ணீரை பார்த்து ஒன்றும் புரியாமல் திகைத்து பார்ப்பாள். மனத்துயரை மறைக்கும் சகதி, சகிப்பு தன்மை செண்பகத்துக்கு எப்படியோ ஏற்பட்டு விட்டது. கடகடவென்று உருளும் குளவியின் சத்தத்தை மீறிக்கொண்டு மறுபடியும் மீனாட்சி அம்மாள் ஆரம்பித்தாள். ஆமா, சங்கரன் ஊருக்கு போனானே, அவனோட நீயும் கொஞ்ச நாள் உன்னோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதுதானே? வருஷக்கணக்காக உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் செய்ய இங்க என்ன கொட்டி கிடக்கிறதா? என்னதான் பொறுமையுடன் சகித்து கொண்டாலும் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா? பொழுது விடிந்து பொழுது போனால் 4-5 முறையாவது தினமும் உனக்கு தண்டச்சோறு போடுறேன்
என்று மீனாட்சி குத்தி காட்டாமல் இருப்பதில்லை. ஷர்மா சம்பாதித்திருக்கும் சொத்தில் செம்பகத்தின் கணவனுக்கும் பங்கு உண்டு என்பதை மறந்து மீனாட்சி பேசிக் கொண்டிருந்தாள். செம்பகத்தின் கல்யாணத்திற்காக அவள் பிறந்த வீட்டார் அவர்கள் சக்திக்கு மீறியே செலவழித்தார்கள். பாத்திரங்களும் பண்டங்களும் விலை உயர்ந்த நகைகளுமாக செய்து போட்டார்கள். ஒட்டியானம் இல்லாமல் நாட்டுப்பெண் தன் வீட்டுப்படி ஏறக்கூடாது என்று மீனாட்சி தடை விதித்தாள். செம்பகத்தின் தகப்பனார் கையில் இருந்த ரூபாயுடன் கடன் வாங்கி 20 பவுனுக்கு ஒட்டியானம் செய்து போட்டு பெண்ணை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். மருமகன் அயல்நாட்டில் வேறு பெண்ணுடன் தங்கிவிட்டான் என்கிற செய்தியை கேட்டு மனமிடிந்து போனவர் அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. அவருக்கு பிறகு தங்கையின் மாமியார் வீட்டார் மீது ஏற்பட்டிருந்த அளவுக்கு மீறிய வெறுப்பால் செம்பகத்தின் தமையன் அவளை பற்றி அக்கறையுடன் ஒன்றும் விசாரிப்பதில்லை. வாளா வெட்டியாக இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு மேல் பணத்துடன் போயிருக்கும் அவளை கவனிக்க வேண்டிய கடமை தன்னுடையது இல்லை போல் நடந்து கொண்டான் அவன். மைத்துனர் சங்கரன் போகும்போது என்னையும் அனுப்ப சொல்லி மாமாவை கேட்டேம்மா, அவருக்கு என்ன அங்க அனுப்ப இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா என்றாள் செண்பகம் மீனாட்சி அம்மாளிடம். அவள் கண்களில் நீர் தேங்கி இருந்தது. 25 வயது கூட நிரம்பாத தான் வாழ்க்கையின் கசப்பு அவ்வளவையும் ருசித்துவிட்ட வெறுப்பும் அக்கண்களில் காணப்பட்டது. மாமா சொல்லுவாரு, அவர் ஏன் சொல்ல மாட்டாரு? வளவங்குடி மிராசுதார் வீட்டு பொண்ணு வந்ததே உன்னுடைய அகமுடையானுக்கு, அதை வேண்டாம்னு விட்டுட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கா பொண்ணுன்னு உன்னை தேடி பிடிச்சு வந்தாரோ இல்லையோ, லட்சுமிகரம் தாண்டம் ஆடுறது உன்னால என்று கையை ஆட்டி முகத்தை சுளுக்கி அழகு காண்பித்தாள் மீனாட்சி. சமையல் கட்டில் மனைவியின் குரல் உரத்து கேட்கவே ஷர்மாவின் மத்தியான தூக்கம் கலைந்தது. உடனே எழுந்து சமையல் அறைக்கு வந்தார் ஷர்மா. ஏண்டி, வர வர உன்னோட அட்டகாசம் இந்த வீட்டுல சகிக்க முடியல, மத்தியான வேளையில உன்னோட தொண்டைதான் இந்த தெருவுல கேக்குது என்று கூறிவிட்டு குளியல் அறைக்கு சென்றார் அவர். அதற்குள் உளுத்தம் பருப்பை அரைத்து எடுத்துக்கொண்டு வாணலியில் எண்ணெயை வார்த்து அடுப்பில் வைத்துவிட்டு காஃபியை கலப்பதில் ஈடுபட்டாள் செம்பகம். நாத்தனார் ருக்மணி எழுந்து வந்து அதிகாரம் செய்வதற்கு முன்பே காஃபியை தயாராக வைத்துவிட வேண்டும் என்கிற பயம் அவளுக்கு. மீனாட்சி அம்மாள் என்னதான் அதிகாரம் செலுத்துவதில் கை தேர்ந்தவளாக இருந்தாலும் ஷர்மாவின் வார்த்தையை மீறி அவளால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. சலசலவென்று ஓயாமல் செம்பகத்தை அவள் தமையனுடன் அனுப்பிவிடச் சொல்லி எவ்வளவோ முறைகள் ஷர்மாவிடம் கூறியிருக்கிறாள் மீனாட்சி. ஆனால் அவர் அவள் துணைப்புவதை லட்சியம் பண்ணுவதே இல்லை. அவராலும் பொறுக்க முடியாமல் போனால், அடச்சி, அந்த பொண்ணு இங்க இருக்கிறதால உன்னோட மஞ்சக்காணி சொத்தா குறைஞ்சு போகுது, பாவம் புருஷனை பிரிஞ்சிருக்கும் துக்கம் போதாதுன்னு நீ ஏன் அதை வாட்டி எடுக்கிற என்று ஒரு அதட்டல் போடுவார். பதிலுக்கு முணுமுணுத்துக் கொண்டே போய்விடுவாள் மீனாட்சி. அன்றைய பொழுதுக்கெல்லாம் செண்பகத்துக்கு திட்டுகளும் இடிச்சொற்களும் பலமாக கிடைக்கும். மாமனாருக்காக அவர் மேஜை மீது காஃபியையும் சிற்றுண்டியையும் வைத்துவிட்டு செம்பகம் உள்ளே திரும்பும் போது வாயிற்கதவை திறந்து கொண்டு டாக்டர் மகாதேவன் வந்து சேர்ந்தார். வந்தவரை வரவேற்று உட்காரச் சொல்லிவிட்டு, ஷர்மா, அம்மா செம்பகம், டாக்டர் வந்திருப்பதாக உன்னோட மாமியார்கிட்ட சொல்லுமா என்று கூறினார். செம்பகம் சமையல் அறைக்கு சென்று விஷயத்தை அறிவித்தவுடன் சுவாமி படத்து அருகில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த ஜாதகத்தை அவசரமாக எடுத்தாள் மீனாட்சி. பெரிய அளவில் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பாளின் படம் அது. மீனாட்சி ஜாதகத்தை சரேல் என்று எடுத்த வேகத்தில் சுவரில் இருந்து கயிறு அறுபட்டு படம் கீழே விழுந்து கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்து பூஜை அறை முழுவதும் சிதறியது. ஏண்டி, படத்தோட கயிறு சரியா இருக்கான்னு பார்க்க மாட்டியா நீ என்று கூறிக்கொண்டே கீழே சிதறியிருந்த கண்ணாடி துண்டுகளையும் ஜாதகம் எடுக்கும் போது நேர்ந்த சகுன தடையையும் பொருட்படுத்தாமல் மீனாட்சி முன்கட்டுக்கு விரைந்தாள். உடைந்த படத்துள் கருணையே வடிவான அம்பிகையின் வண்ணப்படம் சிறிதும் சேதமடையாமல் இருந்தது. தாயே, இந்த குடும்பத்துக்கு யாதொரு கஷ்டமும் வராமல் காப்பது உன்னுடைய கருணை அம்மா என்று வாய்விட்டு வேண்டிக் கொண்டே சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளை பொறுக்கி சுத்தம் செய்வதில் முனைந்தாள் சம்பகம். மைத்துனர் சங்கரனின் குணத்துக்கு அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவள் மன அந்தரங்கத்தில் ஒரு வேண்டுகோள் எழுந்தது. அவருக்கு கல்யாண விஷயம் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு படம் உடைந்து விட்டதே, எதன் ஆரம்பமோ இது என்று வேறு அவள் மனம் குழம்பிக் கொண்டிருந்தது. டாக்டர் மகாதேவன் சங்கரனின் ஜாதகத்தை வாங்கிக் கொண்டு அவருடைய பெண் நீலாவின் ஜாதகத்தை மீனாட்சி அம்மாளிடம் கொடுத்தார்.
சங்கரனை நேரில் பல இடங்களில் பார்த்திருப்பதால் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்கிற அபிப்பிராயம் தனக்கு இல்லை என்பதாகவும், நீலாவும் சங்கரனை அநேக இடங்களில் பார்த்து தன் சம்மதத்தை அறிவித்ததன் பேரில்தான் இந்த விவாகத்துக்கு தான் முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் டாக்டர். பெண்ணை பார்ப்பதற்கு மீனாட்சி அம்மாளையும் சங்கரனின் தமக்கை ருக்மணியையும் வரச் சொல்லி அழைத்தார். மரியாதைக்காக மேஜை மீது வைக்கப்பட்ட சிற்றுண்டியை சிறிது ருசி பார்த்துவிட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு விடைபெற்று கொண்டார் அவர். அந்த ஹாலை விட்டு அவர் வெளியேறி 5 நிமிஷங்கள் வரையில் புகை போல் சூழ்ந்திருந்தது அவர் குடித்த சுருட்டின் புகை. வருகிற இடத்திலுமா ஊத வேண்டும் சுருட்டை என்று தன் அருவருப்பை முகத்தை சுளித்து அறிவித்துக் கொண்டாள் மீனாட்சி. நாத்தம் சகிக்கல என்று உதட்டை மடக்கி தன் அபிப்பிராயத்தை கூறிவிட்டு ருக்மணி அன்று மாலை பெண் பார்ப்பதற்காக தன்னை அலங்காரம் செய்து கொள்வதில் முனைந்தாள். ஏன்னா நீங்களும் வர்றீங்களா எங்களோடு என்று சர்மாவை கொஞ்சியவாறு கேட்டாள் மீனாட்சி. நாணி குலைந்து அவள் கேட்ட மாதிரியிலிருந்து அவளே ஒரு கல்யாண பெண்ணை போல் இருந்தாள் என்று சொல்லலாம். ஷர்மா சாய்வு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். பிறகு தொண்டையை கனைத்துக் கொண்டு, மீனு, எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை செய்யணும். டாக்டரோட பொண்ண நான் 2-3 தடவை பார்த்திருக்கேன். பொண்ணு ரொம்பவும் நாகரிகமா இருப்பா. மாமியாரு மாமனாருங்க எதிரில எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் அவளுக்கு தெரியாது. காஃபி அவ இருக்கிற இடத்துக்கு தான் போகணும், அப்பதான் அதை குடிப்பா. சம்பகம் மாதிரி நீ சொல்றதையெல்லாம் கேட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டா. நாளைக்கு கல்யாணம் நடந்த அப்புறம் எந்தவித மனஸ்தாபத்துக்கும் இடமில்லாம நடந்துக்கணும். பொண்ணு என்னவோ நன்னா படிச்சிருக்கா, லட்சணமாவும் இருக்கா என்றார் அவர். ஷர்மா தன் அபிப்பிராயத்தை கூறிவிட்டு மறுபடியும் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு தினசரி படிப்பதில் முனைந்தார். அவளை நான் என்ன சொல்ல கிடக்கிறது, அவ்வளவு விவேகம் இல்லை எனக்கு என்று மனத்தாங்களுடன் கேட்டாள் மீனாட்சி தன் கணவனை பார்த்து. மணி 5க்கு டாக்டர் மகாதேவன் வீட்டுக்கு வருவதாக தெரிவித்திருந்ததால் மீனாட்சி பேச்சை அதிகம் வளர்த்தாமல் இருந்து விட்டாள். பெண்ணும் தாயாரும் உடுத்தி கொண்டு புறப்பட்டார்கள். ருக்மணி பளபளவென்று ஜொலிக்கும் வைர நெக்லஸை அணிந்து கொண்டாள். உப்பென்று பருத்திருந்த கழுத்தில் புதைய புதைய இருந்தது அட்டிகை. மீனாட்சி அம்மாள் கெம்பு அட்டிகையையும் கெம்பு வளையல்களையும் அணிந்து அரக்கு புடவை உடுத்தி கொண்டு புறப்பட்ட போது ஷர்மா லேசாக சிரித்து, இன்னைக்கு அம்மாளுக்கு ரத்தன சேவை போல் இருக்கிறது என்று அவளை பரிகசித்தார். இருவரும் காரில் புறப்பட்டு சென்ற பிறகு ஷர்மா பின்கட்டு கூடத்து கதவு அருகில் நின்று கொண்டிருந்த சம்பகத்தை பார்த்தார். சாதாரண நூல் சேலை உடுத்தி கழுத்தில் பளிச்சென்று ஒளிரும் மாங்கல்ய சரடுடன் ஒரு மெல்லிய தங்கச் சங்கிலியும் கைகளில் மெல்லிய 2 தங்க வளையல்களும் அணிந்து நெற்றியில் பளிச்சிடும் குங்கும பொட்டுடன் நிற்கும் சம்பகம் எளிமைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாள். நீயும் போயிட்டு வர்றதானேமா என்று கேட்டார் ஷர்மா நாட்டு பெண்ணை பார்த்து. வீட்டுல சமையல்கார மாமி இல்ல மாமா, இரவுதான் வருவா, எல்லோரும் போயிட்டா எப்படி என்று வினயமாக கூறினாள் சம்பகம். சமையல்காரி இருக்கும் நாட்களில் கூட சம்பகம் சிறையில் அடைபட்ட சீதா தேவியை போல் வெளியில் எங்கும் போகாமல் இருப்பது ஷர்மாவுக்கு தெரியும். கணவன் செய்த குற்றத்துக்காக அவள் மனம் வருந்தி துன்ப வாழ்க்கை நடத்துவதும் அவருக்கு தெரிந்த விஷயம்தான். சமையல்காரிக்கு உதவியாக வேலைகள் செய்தது போக எஞ்சியிருக்கும் நேரத்தை குடும்பத்துக்கு வேண்டிய துணிமணிகள் தைப்பதில் கழிப்பாள் சம்பகம். குழந்தை பானு பள்ளிக்கூடத்திலிருந்து வந்துட்டாளா என்று ஷர்மா கேட்டார். இன்னைக்கு மத்தியானம் அவளுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையா, அந்த பக்கத்தில் இருப்பா போல இருக்கு என்று கூறிவிட்டு பானுவை அழைத்து வர கொல்லை பக்கம் சென்றாள் சம்பகம். கொல்லையில் ஒரு மாமரத்தடியில் பானு கண்கள் சிவக்க அழுது கொண்டு உட்கார்ந்திருந்ததை பார்த்த சம்பகத்துக்கு வேதனை நெஞ்சை பிழிந்தது. அம்மா, பாட்டியும் அத்தையும் என்ன அவங்களோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா என்று கூறி பானு பெரிதாக அழ ஆரம்பித்தாள். குழந்தையிடமா இவர்கள் மனக்கசப்பை காட்ட வேண்டும், தன் பிள்ளையின் குழந்தை என்கிற பாசம் கூட போய்விட்டதோ என்று சம்பகம் வேதனைப்பட்டாள். பானு, தாத்தா உன்னை கூப்பிடுறாருமா, அழாம சமத்தா உள்ள போய் என்னன்னு கேளு பார்க்கலாம் என்று அவளை தேற்றி செம்பகம் உள்ளே அனுப்பினாள். உலகத்திலே தாயில்லாத பிறந்தகமும் கணவன் இல்லாத புக்ககமும் போல் என்று சொல்வது செம்பகத்தின் வரையில் மிகவும் பொருத்தமாகவே இருந்தது. முத்தையாவின் கடிதம் வந்த பிறகு தாமுவின் வீட்டில் தினம் ராமபத்ர ஐயருக்கும்
அவர் மனைவிக்கும் ஏதாவது சில்லறை சச்சரவுகள் ஏற்பட்டு வந்தன. தம்பிக்கு பெண்ணை கொடுப்பதற்கு சம்மதமாக இருந்தாள் விசாலாட்சி. தம்பியின் வயதோ மூன்றாந்தாரம் என்கிற காரணமோ ஒன்றும் அவளுக்கு பெரிதாக தோன்றவில்லை. இந்த வருஷமும் கல்யாணம் ஆகாமல் காமுவை விட்டு வைக்க அவள் மனம் ஒப்பவில்லை. ராமபத்ர ஐயரின் மனம் மட்டும் ஒரே பிடிவாதமாக இருந்தது. ஏழையானாலும் இளைஞனாகவும் மனைவியிடம் அன்புடையவனாகவும் பார்த்துத்தான் காமுவை ஒப்புவிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருந்தார். அன்று சங்கரன் ராஜம்பேட்டையிலிருந்து வந்திருந்தான். ஏழ்மையின் துன்பத்தை வெளிக்கு காட்டாமல் சதா சிரித்த முகத்துடன் பேசும் ராமபத்ர ஐயர் அன்று என்னவோ போல இருந்தார். கலகலப்பாக பேசாமல் முகத்தில் துயரம் தேங்க அவர் இருந்த நிலைமை சங்கரனை சஞ்சலத்தில் ஆழ்த்தியது. சங்கரன் ராஜம்பேட்டையிலிருந்து வந்துவிட்டால் காமு நொடிக்கொரு தடவை ஏதாவது காரணத்தை வைத்துக் கொண்டு இங்கும் அங்கும் போவதும் வருவதுமாக இருப்பாள். அன்று சாப்பாட்டிற்கு அப்புறம் காமு சமையல் அறையிலேயே ஐக்கியமாகிவிட்டாள். ராமபத்ர ஐயர் ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்திருந்தார். சங்கரன் ஏதோ ஒரு புஸ்தகம் படிப்பதில் ஈடுபட்டிருந்தான். ஊஞ்சல் சிறிதே ஆடுவதால் சொய் சொய் என்கிற சத்தத்தை தவிர வேறு ஒரு சத்தமும் இல்லாமல் நிசப்தமாக இருந்தது அந்த வீடு. முற்றத்தில் துளசி மாடத்துக்கு காலையில் பூஜை செய்த போது அணிவித்திருந்த நித்திய மல்லிகை மாலையில் இருந்து கம் என்று வாசனை வீசிக்கொண்டிருந்தது. துளசி மாடத்தை சுற்றி அழகாக கோலமிட்டு செம்மண் பூசி இருந்தாள் காமு. அவள் போட்டிருந்த கோலத்தின் மூலமே அவள் கைத்திறனை ஒருவாறு உணர்ந்து கொண்டான் சங்கரன். நொடிக்கொரு தரம் அவன் சமையலறை பக்கம் பார்த்து அங்கே காமு இல்லாமல் இருப்பதைக் கண்டு சோர்ந்து போனான். என்ன மாமா, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்களே, உடம்புக்கு சரியில்லையா என்ன என்று இதுவரையில் பொறுமையாக இருந்தவன் கேட்டே விட்டான். உடம்புக்கு என்னப்பா, மனசுதான் சரியா இல்ல என்று சூழ் கொட்டிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் ராமபத்ர ஐயர். அதற்குள் கொல்லை பக்கத்தில் கட்டியிருந்த கறவை பசு மத்தியான தீனிக்காக மா என்று கத்த ஆரம்பித்தது. காமு சரேல் என்று எழுந்து கொல்லை பக்கம் போவதற்காக வெளியே வந்தாள். சங்கரனின் கண்களும் அவள் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்தன. அகன்ற அக்கரு விழிகள் சிவந்தும் வீங்கியும் இருந்தன. தளதளவென்று சிரிப்புடன் விளங்கும் அவள் அழகிய வதனம் வாடிப்போய் இருந்தது. தவிர அவள் கொஞ்சம் இளைத்து போய் இருப்பதாகவும் சங்கரன் நினைத்தான். ஒரு வினாடிக்குள் காமு சட்டென்று கொல்லை பக்கம் போய்விட்டாள். என்ன மாமா, புதிர் போட்டு பேசுறீங்க, என்கிட்ட சொல்லக்கூடுமானா விஷயத்த சொல்லுங்களே மாமா என்று சங்கரன் அவரை வற்புறுத்தினான். குறுகிய சில நாட்களுக்குள் சங்கரனுக்கும் ராமபத்ர ஐயருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருந்தது. சங்கரனின் வெள்ளை மனமும் பணக்கார வீட்டு பிள்ளை என்கிற அகம்பாவம் இல்லாமல் அவன் சரளமாக எல்லோரிடமும் பழகும் சுபாவமும் அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டன. சங்கரன் கேட்டதும் ராமபத்ர ஐயர் கூடத்தில் கடிகாரத்துக்கு பின்புறம் இருந்து கடிதம் ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்தார். கடிதத்தை வாசித்து முடித்ததும் சங்கரன் ஒரு நிமிஷம் யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவன் மணக்கண் முன்பு காமுவின் உருவம் பல தடவைகள் நிழல் படம் போல சுழன்று சுழன்று தோன்றியது. 18 வயசு நிரம்பி அன்று மலர்ந்த மலரை போல இருக்கும் காமு 43 வயசுக்காரனை மணந்து கொள்வதா? 16 வயதில் தனக்கு ஒரு பெண் இருக்கும் போது 18 வயசு மங்கை ஒருத்தியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முத்தையாவின் மனம் ஒப்புகிறது. கடிதம் எழுதவும் தூண்டி இருக்கிறது. அங்கு நிலவி இருக்கும் மௌனத்தை மீறி கொண்டு பொழுது விடிந்து அஸ்தமிப்பதற்குள்ள 100 தடவையாச்சோ நம்ம மாமி என்ன தொணப்பி எடுக்கிறாப்பா, பொண்ணுக்கு வயசாகிறதே என்கிற விசாரம் அவளுக்கு. ஆனா காமுவ 3ஆம் தரமா கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல என்றார் ராமபத்ர ஐயர். இந்த கடிதத்துக்கு பதில் எழுதிட்டீங்களா என்று சிறிது பதட்டத்துடன் கேட்டான் சங்கரன். ஆமாப்பா, அவன் ஒரு மனுஷன் மதிச்சு பதில் வேறு எழுத வேணுமா என்ன என்றார் அவர். எனக்கும் இன்னைக்கு தபால்ல ஊர்ல இருந்து அம்மா கடிதம் எழுதியிருக்கா. எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு ஒரே அவசரம் அவளுக்கு. பொண்ணு ஏற்கனவே தெரிஞ்ச இடம், காலேஜ்ல படிக்கிறா. நான் கூட 2 தடவை பார்த்திருக்கேன். காமுவை போல இருக்க மாட்டா, சுமாரான அழகிதான் என்றான் சங்கரன். இஷ்டம் இருந்தா அவன் சம்மதத்தை எழுதிவிடேன்பா. சுபஷ்ய சீக்கிரம் என்பார்கள். சங்கரா, நான் என்னவோ காமுவ பாலுங்கணத்துல தள்ளுற மாதிரி முத்தையாவுக்கு கொடுக்க போறதில்ல. இன்னும் 2 வருஷங்கள் ஆனாலும் பாதகம் இல்ல. பட்டணத்துல உனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்கல்ல. 50 ரூபாய் சம்பாதிச்சாலும் பாதகம் இல்லப்பா. பையன் யோகியனாகவும் குணவானாகவும் இருக்கணும்.
ஏதாவது பார்த்து ஏற்பாடு செய்வேங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சொல்றேன் என்றார் ஐயர். சங்கரனின் மனம் துடித்தது. நான் இப்ப கல்யாணம் செஞ்சுக்கிற உத்தேசமே இல்ல. அப்படி செஞ்சுக்கிறதா இருந்தா காமுவே பண்ணிக்கிறேனே என்று கூறிவிட்டு நகைத்தான் அவன். பிச்சைக்காரன் ஒருவனுக்கு முழு வெள்ளி ரூபாய் கிடைத்த மாதிரியும் பஞ்சத்தில் வாடுபவனுக்கு பால் அன்னம் கிடைத்த மாதிரியும் இருந்தது சங்கரன் அப்போது கூறிய வார்த்தைகள் ராமபத்ர ஐயருக்கு. சங்கரா, இதெல்லாம் என்ன பேச்சுப்பா? உன் அந்தஸ்து என்ன? உன் தகப்பனாரும் நானும் நண்பர்களாக இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணனும் சுதாமனும் போல அல்லவா எங்களுக்குள் வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு என்றார் அவர் உணர்ச்சியுடன். அவருடைய தொண்டை கரகரத்தது. அதனால என்ன மாமா, ஸ்ரீ பரமாத்மா மனது வச்சதும் சுதாமனை குபேரனுக்கு சமமா செஞ்சிடலையா? எங்க கிட்டதான் பணம் இருக்கே மாமா, இன்னொருவர் கொடுத்து எங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமில்லையே என்றான் சங்கரன். உனக்கு உலகம் தெரியலப்பா. பணம் பணத்தோட தான் சேரும். காமுவுக்கு ஏதாவது சுமாரான இடமா பார்த்து சொன்னையானா போதுமப்பா என்றார் அவர். காமுவை கல்யாணம் செஞ்சுக்க எனக்கு இஷ்டம் இருக்கு மாமா. அவ சம்மதத்தை கேட்டு சொல்லிடுங்க மாமா. மற்ற ஏற்பாடுகளை நான் அப்பா மூலமா செஞ்சுக்கிறேன் என்றான் சங்கரன் விடாப்பிடியாக. கொல்லையில் மாட்டுக்கு தீனி வைத்து முடித்துவிட்டு காமு உள்ளே வந்தாள். சங்கரன் கூறிய வார்த்தைகள் கணீர் என்று அவள் காதுகளில் விழுந்தன. இது உண்மையா இல்லை கனவா என்று பல தடவைகள் தன்னையே கேட்டுக்கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள் காமு. அவள் முகம் 4-5 தினங்களாக இழந்திருந்த பழைய சாந்தியை மீண்டும் பெற்றது போல் புன்னகையுடன் காணப்பட்டது. மீனாட்சியும் ருக்மணியும் டாக்டர் மகாதேவனின் வீட்டினுள் நுழைந்த போது சோஃபாவில் ஒய்யாரமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்து இருவரும் திடுக்கிட்டனர். ஊதா நிற சாட்டின் பைஜாமாவும் தங்க நிற சில்க் ஜிப்பாவும் அணிந்து அதன் மேல் மெல்லிய மஸ்லின் மேலக்கை பறக்க விட்டிருந்தாள் நீலா. காதளவு தீட்டிவிடப்பட்ட மையும் இரட்டை பின்னலும் காதுகளில் ஒளிரும் முத்து லோலாக்கும் உதடுகளில் பூசப்பட்டிருந்த சிவப்பு சாயமும் அவளை நாகரீக பெண்களில் முதன்மையானவள் என்பதை சொல்லாமல் விளங்க வைத்தன. மீனாட்சியையும் ருக்மணியையும் கண்டதும் அவள் தன் புருவங்களை நெரித்து ஒரு ஆச்சரியத்தை வரவழைத்துக் கொண்டாள் தன்னுடைய முகத்தில். கூடத்தில் யாரோ வந்திருப்பதை தன் தாயாரிடம் தெரிவிப்பதற்காக அவள் பின்கட்டுக்கு விரைந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் டாக்டர் மகாதேவனின் மனைவி சீதா லட்சுமி அவசரமாக ஹாலுக்கு வந்து இருவரையும் உபச்சாரம் செய்து வரவேற்றாள். நீங்க வரப்போறதா 10 நிமிஷத்துக்கு முன்பதான் போன்ல கூப்பிட்டு சொன்னாரு டாக்டர். எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்றாள் சீதா லட்சுமி. சம்பந்தி வீட்டாரிடமிருந்து பலமான உபச்சாரங்களை எதிர்பார்க்கும் மீனாட்சி அம்மாளுக்கு முதலில் பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது. தங்கள் வரவை எதிர்பார்ப்பதாக சொல்லும் சம்பந்தி அம்மாள் தாங்கள் வந்து 10 நிமிஷங்களுக்கு அப்புறமே கவனிப்பதை கண்டதும் கொஞ்சம் அவமானமாகவும் இருந்தது. இருந்தாலும் வெளியே தன் உணர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல் அங்கிருக்கும் சோஃபாவில் அமர்ந்தாள் மீனாட்சி அம்மாள். ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் கட்ட துணியின்றி தவிக்கும் நாட்டில் டாக்டர் மகாதேவன் வீட்டு கதவுகளும் ஜன்னல்களும் உயர்தர மஸ்லின் திரை அணிந்து காணப்பட்டன. ஹாலின் ஒவ்வொரு மூலையிலும் கருங்காலி மேஜை மீது தந்த சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. அழகிய சீனா பூத்தொட்டியில் அன்று மலர்ந்த ரோஜா மலர்களை செருகி வைத்திருந்தார்கள். பளிச்சென்று எங்கு பார்த்தாலும் துப்புரவாக இருந்தது. கீழே பளிங்கு தரையில் அழகான காஷ்மீர கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. சற்று முன்பு பஞ்சாபி உடை அணிந்திருந்த நீலா இப்பொழுது மைசூர் கிரே புடவையும் ஜார்ஜெட் தாவணியும் அணிந்து கொண்டு வந்தாள். வேலைக்காரன் 2 தட்டுகளில் சிற்றுண்டியையும் காஃபியையும் வைத்துவிட்டு போனதும் நீலா வெற்றிலை தட்டை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு மீனாட்சி அம்மாளையும் ருக்மணியையும் வணங்கினாள். எதிரில் சோஃபாவில் அமர்ந்திருந்த சீதா லட்சுமியை பார்த்து மீனாட்சி சிரித்து கொண்டே, குழந்தைக்கு பாட தெரியுமா என்று சம்பிரதாயத்தை விடாமல் கேட்டாள். பாட்டுல அவ அதிக அக்கறை காட்டல, நாங்களும் அவளை வற்புறுத்தல என்று சுருக்கமாக கூறினாள் சீதா லட்சுமி. எத்தனை செல்வம் இருந்தாலும் இந்த காலத்து குழந்தைங்க உடம்புல எதுவுமே போட்டுக்கொள்ளாம நிக்கிறதுக என்று நீலாவை குறிப்பாக பார்த்து கொண்டே கூறினாள் மீனாட்சி. வேண்டியது செஞ்சு வச்சிருக்கேன். நேத்து கூட அவ அப்பா ஒரு ஜத முத்து வளையல்களை வாங்கி வந்தாரு என்று கூறிவிட்டு அருகில் இருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள் சீதா லட்சுமி. சிறிது நேரத்திற்கெல்லாம் அழகிய தந்த பெட்டி ஒன்றை எடுத்து வந்து மேஜை மீது வைத்தாள். பெட்டியை திறந்ததும் கண்ணை பறிக்கும் ரகங்களில் புது மாதிரியான பல அணிகள் இருந்தன. இவ்வளவு நகைகளையும் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு
கழுத்தில் நெருக்கமாக கோத்திருந்த முத்துமாலை ஒன்றையும், கைகளில் சிவப்பு கற்கள் பதித்த வளை ஒன்றும், இடது கையில் ரிஸ்ட் வாட்சும், காதுகளில் மாங்காய் வடிவத்தில் செய்த பச்சைக்கல் தோடும் அணிந்து நிற்கும் பெண்ணின் மனதை பற்றி கர்நாடக மனுஷியான மீனாட்சி அம்மாளுக்கு புரியவே இல்லை. சுமைதாங்கியைப் போல் வடமடமாக 5 சரம் தங்கச் சங்கிலியும், கைகளில் 6-7 வளையல்களும், காதுகளில் நட்சத்திரம் போல் சுடர்விடும் வைர கம்மல்களும், அகலமாக ஜரிகை போட்ட புடவையும் தன்னை ஒரு 10ஆம் பசல் என்பதை சொல்லாமலேயே விளங்க வைத்துவிடும் என்று மீனாட்சியும் ருக்மணியும் நினைத்து வெட்கப்பட்டனர். குழந்தை ஊர்ல இல்ல, கிராமத்துக்கு போயிருக்கிறான். அவனுடைய சம்மதம் தெரிஞ்ச உடனே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். பொண்ணோட இஷ்டத்தையும் தெரிஞ்சு நான் அவனுக்கு எழுதணும் என்றாள் மீனாட்சி. மிஸ்டர் சங்கரனை எனக்கு தெரியுமே, எவ்வளவோ முறைகள் காலேஜில் நடக்கும் விழாக்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோமே என்றாள் நீலா பளிச்சென்று. மிஸ்டர் சங்கரன், மிஸ்டர் சங்கரன் என்று மீனாட்சி அம்மாள் தனக்குள் 2 தடவைகள் சொல்லிக் கொண்டாள். நாளைக்கு கணவனாக வரிக்கப் போகிறவனை மிஸ்டர் சங்கரன் என்று மாமியாராக போகிறவளின் எதிரிலேயே கூறும் நீலாவின் நாகரிகம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. பக்கத்தில் தந்த பேழையில் மின்னும் நகைகள், அரண்மனை போன்ற வீடு, டாக்டர் மகாதேவனுக்கு நீலா ஒரே பெண். கண்ட இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் சீதனமாக கொண்டு வரும் நீலா சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமியை போலவே அவள் கண்களுக்கு தோன்றினாள். அவளிடம் காணப்படும் குற்றம் குறைகளை மீனாட்சி அம்மாள் பெரிதாக மதிக்கவில்லை. தாயும் மகளும் தாம்பூலம் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினர். அன்றே மீனாட்சி தன் பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்த்து விட்டாள். நிலம் வாங்குவதற்காக அதிக நாட்கள் தாமதிக்க வேண்டாம் என்றும் உடனே புறப்பட்டு வரும்படியும் அதில் குறிப்பிட்டிருந்தாள். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த தகவலைத்தான் சங்கரன் ராமபத்ர ஐயரிடம் முன்பு கூறினான். எந்தன் இடது தோளும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே என்று காமு இசைத்தட்டில் கேட்டு பழகியிருந்த பாட்டை பாடிக்கொண்டே கீரை பாத்தியை கொத்திவிட்டு விதை தெளிப்பதில் ஈடுபட்டிருந்தாள். 2-3 தினங்களாகவே காமுவின் மனம் நிறைந்திருந்தது. உள்ளம் இன்ப வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. நொடிக்கொரு தரம் யாரும் பார்க்காத வேளைகளில் நிலை கண்ணாடி முன்பு நின்று தன் அழகை கண்டு பிரமித்து நின்றாள். நெற்றியில் அலையலையாய் சுருண்டு விழும் கூந்தலை கண்டு சங்கரன் மோகித்து விட்டானா? வேலை போன்ற கருமணி கண்களின் காந்த சக்தியில் மனதை பறிகொடுத்து விட்டானா? வீட்டு வேலைகளில் தான் காட்டும் கைத்திறமையை கண்டு உள்ளம் நெகிழ்ந்து விட்டானோ? எல்லாவற்றுக்கும் மேலாக தன் தந்தையின் ஏழ்மை நிலையை கண்டு பரிதாபம் கொண்டா தன்னை அவன் மணக்க விரும்புகிறான். கையில் பிடித்திருந்த மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் காமு. அவனிடமிருந்து இரக்கமும் பச்சாதாபமும் பெற காமு விரும்பவில்லை. பெண்மை வேண்டுகின்ற இதயபூர்வமான அன்பையும் காதலையுமே அவள் பெற விரும்பினாள். பாவம் ஏழை என்று சங்கரன் தன்னை ஒன்றும் மணக்க வேண்டாம். அந்த மாதிரியான இரக்கம் அவளுக்கு தேவையில்லை. சங்கரன் வீட்டுக்கு வந்து போய் 3 தினங்கள் ஆகிவிட்டன. அவன் வரவை எதிர்பார்த்து இயங்கும் மனம் காரணமற்ற ஒரு ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்தது. அத்தியாயம் 4. சங்கரனின் சங்கடம். அன்று ராமபத்ர ஐயர் ராஜம்பேட்டைக்கு ஏதோ அலுவலாக போயிருந்தார். விஷாலாட்சி தன் வழக்கம் போல் மத்தியான பொழுதை கழிக்க போய்விட்டாள். கீரை பாத்திகளுக்கு தண்ணீர் தெளித்துவிட்டு காமு உள்ளே வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடத் தொடங்கினாள். இன்பம் வருகதென்று சொல் சொல் கிளியே என்று பாடிக்கொண்டே ஆடினாள். வெறுமனே சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு சங்கரன் உள்ளே வந்தான். அவன் கையில் சிறிய பெட்டி ஒன்றும் படுக்கை ஒன்றும் இருந்தன. அப்பா இல்லை போல் இருக்கிறது என்று காமுவை பார்த்து கேட்டவன் உரிமையோடு அங்கு இருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். காமுவின் உடல் ஒரு முறை நடுங்கியது. சட்டென்று எழுந்து ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்றாள். யாருடைய வரவை எதிர்பார்த்து ஏங்கி இருந்தாலோ அவனே நேரில் வந்து பேசுகிறான். வெட்கத்தால் அவள் முகம் குப்பென்று சிவக்க தலையை குனிந்து கொண்டாள் காமு. ஆமாம், பாழும் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. நாளைக்கு ஊருக்கு போறேன், இங்க வந்து 2 நாட்கள் கூட தங்கலன்னு அப்பா கோபித்துக் கொள்ள போகிறாரேன்னு வந்து விட்டேன் என்றான் சங்கரன். அவன் மட்டும் நெடுநாள் பழகியவன் போல் அவளுடன் பேசினான். இதோ வந்துட்டேன், அப்பா இன்னும் 1/2 மணியில வந்துடுவார். சமையலறை பக்கம் போவதற்காக திரும்பினாள் காமு. காஃபி போடுறதுக்கு அவசரம் ஒண்ணு இல்ல, உன்னை ஒரு வார்த்தை கேட்கணும்னு தான் ஓடி வந்திருக்கேன். சங்கரன் ஆவலுடன் காமுவை பார்த்தான். தந்த பதுமை போல் நிற்கும் அவளுக்கு
தன் கண்ணே பட்டுவிடப் போகிறது என்று அஞ்சினான். அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தத கேட்டாயோ? உன்னுடைய சம்மதம் தெரிஞ்சா ஊருக்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிடுவேன் என்றான் சங்கரன். காமு பூமியை பார்த்து கொண்டு நின்றாள். சம்மதம் வேண்டுமாம் இவருக்கு. காமுவின் மனம் பல தடவைகள் இவ்வார்த்தைகளை சொல்லியது. கரும்பு தின்பதற்கு கூலியா கேட்பார்கள்? வருடந்தோறும் மார்கழி திங்களில் விடியற் காலையில் தான் வணங்கும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் அருளினால் அல்லவா வழியவே வந்து தன்னை மணக்க வேண்டுகிறார். கண்ணனின் கருணைதான் என்ன? கருணை கடல் என்று பெரியவர்கள் தெரியாமலா குறிப்பிட்டார்கள் அவனை? காமு என்று உள்ளம் குழைய அழைத்தான் சங்கரன். காமு தலை நிமிர்ந்து நீர் நிறைந்த கண்களால் அவனை பார்த்து, அசடே, ஏன் அழற? லட்சுமி தேவிய போல இருக்கிற உன்னை மணந்துகிறவன் பாக்கியசாலி இல்லையா? சம்மதம் தானே காமு உனக்கு என்று இரண்டாம் முறையாக கேட்டான் சங்கரன். காமுவின் கொவ்வை அதரங்கள் உணர்ச்சியால் துடித்தன. அதில் நெளிந்தோடும் புன்னகையால் அவள் சம்மதத்தை அறிந்து கொண்டான் சங்கரன். அதே சமயம் ராமபத்ர ஐயர் ராஜம்பேட்டையிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்தார். ரேலியை தாண்டி தகப்பனார் உள்ளே வருவதற்குள் காமு சமையல் அறையில் பதுங்கிக் கொண்டாள். வாப்பா சங்கரா, என்ன படுக்க பெட்டியெல்லாம் தடபடலா இருக்கு என்று கேட்டுவிட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்தார் அவர். நாளைக்கு ஊருக்கு புறப்படுறேன் மாமா. இங்க வந்து 2 நாட்கள் கூட தங்காம போயிட்டா கோபிச்சு கொள்வீங்கன்னு தான் பெட்டி படுக்கையோட நான் இங்க வந்துட்டேன் என்றான் சங்கரன். அவனுடைய சரளமான சுபாவம் ராமபத்ர ஐயருக்கு மேலும் அவனிடம் உள்ள மதிப்பை அதிகரிக்க செய்தது. வித்தது எல்லாம் போக ஏதோ கொஞ்சம் நிலம் இருக்கு, அதையும் வித்துட்டா காமுவின் கல்யாணத்தை நடத்திடலாம்னு உத்தேசித்துதான் ராஜம்பேட்டை வரைக்கும் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன்பா என்றார் ராமபத்ர ஐயர். இந்த காலத்துல இருக்கிறதையும் வித்துட்டா அப்புறம் குடும்பம் நடத்துறதே கஷ்டமா போயிடுமே மாமா. அப்பாவை கலந்து யோசனை செஞ்சுட்டு நான் விவரமா தெரிவிக்கிறேன், அவசரப்படாதீங்க மாமா என்று எச்சரிக்கை செய்யும் துணியில் கூறினான் சங்கரன். காமு சமையல் அறையில் இருந்து 2 டம்ளர்களில் காஃபியை கொண்டு வந்து வைத்தாள். இருவர் மனதிலும் எழும் ஆயிரம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு ஒன்றும் தெரியாத பச்சிலம் குழந்தைகள் போல் இருந்தனர் சங்கரனும் காமுவும். சங்கரன் கூறிய வார்த்தைகள் நிஜமாக நடக்கக்கூடியவையா? உயர்ந்த பதவியில் இருப்பவரும் செல்வத்தில் திளைத்திருப்பவருமான நடேச சர்மா பரம ஏழையான தன் மகளை சங்கரனுக்கு விவாகம் செய்து கொள்ள துணிவாரா? நடக்க முடியாத விஷயங்கள் சில சமயங்களில் நடந்தே விடுகின்றன. ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்றாகும் என்கிற பாடல் ராமபத்ரையருக்கு நினைவுக்கு வந்தது. எனையாளும் ஈசன் செயல் இருந்தால் எதுதான் உலகில் சாத்தியமில்லை என்று நினைத்தார் அவர். சங்கரன் ஊருக்கு புறப்படும் முன்பு காமுவிடம் விடைபெற்றுக் கொண்டான். வாசல் ரேலியில் கதவோரமாக நிற்கும் அவளை அன்பு கனிய பார்த்து கொண்டே போயிட்டு வரட்டுமா என்று கேட்டு புன்சிரிப்பு சிரித்தான். இன்பமும் துன்பமும் கலந்த உணர்ச்சியால் காமுவின் கண்களில் நீர் நிறைந்திருந்தது. பணிவுடன் தலையை அசைத்தாள். உன் வீட்டுல எல்லோரையும் விசாரிச்சுதா சொல்லுப்பா என்று விசாலாட்சி விடை கொடுத்தாள். சங்கரா, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போலவும் எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடுறது போலவும் இருக்கு என்னோட ஆசை. ஆசை வித நீ ஊன்றிட்ட. சற்றும் நாங்க எதிர்பாராத விஷயத்த நீ கூறியிருக்க. பெற்றோர்கள் மனதை கெடுக்கும்படியா எந்த காரியத்தையும் நீ செய்ய வேண்டாம், யோசிச்சு தகவல் எழுது என்று ராமபத்ரையர் கூறி வழி அனுப்பினார் சங்கரனை. சங்கரனின் புன்முறுவல் தவழும் முகம் எதையும் ஒரு சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டது. வண்டி மாடுகளின் சதங்கை ஒளி ஜல் ஜல் என்று சப்திக்க வண்டி தெருக்கோடி திரும்பி ரயிலடியை நோக்கி விரைந்தது. காமுவின் எழில் வதனம் அழியாத சித்திரமாக சங்கரன் மனதில் பதிந்திருந்தது. எல்லோரும் எவ்வளவோ நகைகளை அணிந்து கொள்கிறார்களே, காமுவுக்கு அந்த கருகமணி மாலை ஒன்றே எவ்வளவு சோபையை கொடுக்கிறது என்று எண்ணி எண்ணி பூரித்து போனான் அவன். எல்லோரும் விலை உயர்ந்த உடுப்புகளாக உடுத்திக் கொள்கிறார்களே, சாதாரண கதர் வேஷ்டியும் சட்டையுமே அவருக்கு என்னளவு பொருத்தமாக இருக்கிறது என்று வீட்டில் சும்மா அறையில் உட்கார்ந்திருந்த காமு நினைத்து கொண்டாள். ரயிலில் பிரயாணம் செய்யும் சங்கரனின் மனமும் பொன்மணி கிராமத்தில் வீட்டில் காமரா அறையில் நூல் சவுக்கம் பின்னும் காமுவின் மனமும் ஒரே சிந்தனையில் மூழ்கி இருந்தன. சங்கரன் ஊருக்கு போன பிறகு அங்கே நிலவி இருந்த நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு, முத்தையாவுக்கு என்ன பதில் எழுத போறீங்க என்று கேட்டாள் விஷாலாட்சி. என்னத்தை எழுதுறது அவனுக்கு என்று பதில் கூறினார் ராமபத்ரையர் அலட்சியமாக. என்ன எழுதுறதாவது? பச்சை குழந்தைய என்ன நீங்க? நான் எழுத சொல்லித்தர
அவன் எழுதியிருக்கிற விஷயத்துக்கு உங்க சம்மதத்தை எழுதுங்க, அவ்வளவுதான் என்றாள் விஷாலாட்சி பட்டென்று. ராமபத்ர ஐயர் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தார். மனைவியின் அறியாமையை கண்டு அவர் அப்படித்தான் சிரிப்பது வழக்கம். அவன்தான் என்னவோ தெரியாம வளர்றான்னா நீயும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்ப என்றார் கோபத்துடன் ஐயர். ஆமா, அவன் வளர்றான், நீங்க வெப்பேங்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். அந்த புள்ள என்னவோ சொல்லிட்டு போயிருக்கான்னு மலைச்சு போய் நிக்கிறீங்க. என்னையும் பைத்தியக்காரையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல? நமக்கும் அவங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. விஷாலாட்சி வருத்தம் தொனிக்க கூறினாள். சங்கரன் வார்த்தை தவறுபவனா? தன்னிடமும் காமுவிடமும் பரிதாபம் கொண்டு கூறிய வார்த்தைகளா அவைகள்? ராமச்சந்திர ஐயர் கொஞ்ச நேர சிந்தனையில் மூழ்கி இருந்தார். கடவுளின் செயல் இருந்தால் எதுவும் நடக்கக்கூடும் என்று சிறிது நேரத்திற்கு முன்பு உறுதியான தீர்மானத்துடன் இருந்தவரின் உள்ளமும் கலங்கியது. அப்போது மாதம் 4000 சம்பாதிக்கும் சர்மாவின் அந்தஸ்து எங்கே? 40 ரூபாய் சம்பாதிக்கும் ராமபத்ர ஐயருடைய நிலைமை எங்கே? அதற்காக பெற்று வளர்த்த பெண்ணை கிணற்றில் தள்ளுவது போல் 3ஆம் தாரமாகவா விவாகம் செய்து தருவது? இது எவ்வளவு பாதகமான செயல்! பலதரப்பட்ட கேள்விகள் ராமபத்ர ஐயரின் மனதை குழப்பி அவர் தலையை கிறுகிறுக்க வைத்தன. அம்மா காமு, நான் கொஞ்சம் கழனி வரைக்கும் போயிட்டு வரேம்மா என்று கூறிவிட்டு மனைவி கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் கூறாமல் கொல்லை பக்கமாக கழனி வெளியை நோக்கி போனார் ராமபத்ர ஐயர். நான் எதுக்கு வரட்டு தவளை மாதிரி கத்தணும்? அதோட தலையெழுத்துப்படி நடக்கிறது. கோபுகத்துல அப்பல் நட கூப்பிட்டாங்க என்ன, நான் போயிட்டு வரேன் காமு என்று கூறிவிட்டு விஷாலாட்சியும் கிளம்பி விட்டாள். தனியாக விடப்பட்ட காமுவின் மனம் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தத்தளித்தது. என்னுடைய சம்மதம் ஒன்றுதானே கேட்டார் அவர். வேறு சீர் சிறப்புகளை பற்றி லட்சியம் செய்பவராகவே காணோமே என்று பலவிதமாக நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் காமு. மணி ஜோசியர் அடிக்கடி தன் தந்தையிடம் அவள் ஒரு அதிர்ஷ்டக்காரி என்று கூறி வருவதை நினைத்து பார்த்தது அவள் மனம். அந்த அதிர்ஷ்டம் இதுதானோ என்றும் நினைத்தாள் காமு. எந்த நிமிஷத்தில் யாரை தேடி ஸ்ரீ மகாலட்சுமியின் கடாட்சம் ஏற்படுகிறது என்பது யாராலும் அறிய முடியாத விஷயம் அல்லவா? காமுவின் அதிர்ஷ்டத்தால் அவளும் அவள் குடும்பமும் உயர வேண்டும் என்று இருந்தால் அப்படி நடந்தே தீரும். கடவுளின் கருணை இருந்தால் எது வேண்டுமானாலும் நடக்க முடியும் என்று அவள் தந்தை தீர்மானித்திருந்தபடியே காமுவும் தீர்மானித்துக் கொண்டாள். மீனாட்சி அம்மாளும் ருக்மணியும் பெண் பார்த்துவிட்டு வந்த 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு தினம் திடீரென்று பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பானுவுக்கு லேசாக ஜுரமும் இருமலும் ஆரம்பித்தன. செம்பகம் முதலில் அதை அவ்வளவாக பாராட்டாமல் கஷாயம் வைத்து குழந்தைக்கு கொடுத்தாள். அந்த வீட்டில் எடுத்ததற்கெல்லாம் ஓயாமல் ருக்மணியும் அவள் குழந்தைகளும் மருந்து சாப்பிடுவார்கள். பொழுது விடிந்தால் அரை பாக்கெட் பிஸ்கோத்துகளை கொடுத்துவிட்டு குழந்தை சரிவர சாப்பிடுவதில்லை என்று சொல்லிக்கொண்டு டாக்டரிடம் இழுத்து கொண்டு ஓடுவாள் ருக்மணி. அவர் தன் மனதுக்குள் சிரித்து கொண்டே ஏதாவது மருந்தை கொடுத்து அனுப்புவார். ஓயாமல் பசியால் வாடும் ஏழை மக்களின் குழந்தைகளுக்கு ஒரு பிடி அன்னம் கொடுக்க மறுக்கும் உள்ளம் வெள்ளித்தட்டில் தயிர் விட்டு பிசைந்த சாதத்தை கூசாமல் நாய்க்கு போட தயங்குவதில்லை. பானுவுக்கு உடம்புக்கு வந்தால் முதலில் அதை பற்றி அவள் தாத்தா சர்மாவிடம் யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பது மீனாட்சி அம்மாளின் தடை உத்தரவு. தண்டத்துக்கு பணம் செலவழிச்சு பிள்ளையோட குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க குழந்தையோட தகப்ப ஒன்னும் சம்பாதிச்சு புரட்டல என்பது அவள் தீர்மானம். மிளகும் தான் பானுவின் வைத்திய ஆராதனைகள். அந்த வீட்டிலேயே பானுவிடம் அன்புடன் இருப்பவர் சர்மா ஒருவர்தான். ஆகவே அவருடைய அன்பை அந்த குழந்தை அடைவதில் மீனாட்சி அம்மாளுக்கு விருப்பமில்லை. குழந்தைக்கு கஷாயம் கொடுத்து போர்த்தி படுக்க வைத்துவிட்டு தன் அலுவலை கவனிக்க ஆரம்பித்தாள் சம்பகம். சங்கரன் காரியாலயத்தில் இருந்து வந்ததும் பானுவிடம் சிறிது நேரம் பேசுவான். அவன் அவ்விதம் குழந்தையிடம் சலுகை காட்டுவதும் மீனாட்சிக்கு பிடிக்கவில்லை. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல் என்று முகத்தை தோள்பட்டையில் இடித்துக் கொள்வாள் அவள். அன்று டாக்டர் மகாதேவன் சங்கரனின் விருப்பத்தை அறிந்து கொண்டு போக வந்திருந்தார். சங்கரன் ஊரில் இருந்து வந்தது முதற்கொண்டு அவன் மனம் குழம்பி கிடந்தது. காமுவின் அழகிய வதனம் அடிக்கடி தோன்றி அவனை சஞ்சலத்தில் ஆழ்த்தியது. குழம்பிய மனதுடன் சங்கரன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டே யோசனையில் ஆழ்ந்திருந்தான். தகப்பனாரிடம் தான் ஊரில் இருந்து வந்ததும் காமுவை பற்றி பிரஸ்தாபித்தது அவன் நினைவுக்கு வந்தது. எனக்கு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒண்ணுதான்பா, பணம் பணம்னு பறக்கிறவ உன்னோட அம்மா தான். அவளுடைய அபிப்பிராயத்துல பணம் ஒண்ணுக்குதான் மதிப்பு இருக்கிறதே ஒழிய வேறு விஷயத்துக்கு மதிப்பே இல்லை.
15,000 சீருடன் வந்த உன்னோட மதனி செம்பகம் இந்த வீட்டுல படும் அவஸ்தையை பார்த்துட்டு தானே இருக்கே நீ சங்கரா. நீயும் ஒரு ஏழை பொண்ணை கொண்டு வந்து இந்த வீட்டுல அவஸ்தைப்பட விட்டு வைக்க போறியா என்று கேட்டார் சர்மா. சங்கரன் காமுவை பற்றி கூறிய போது, ஆமாப்பா, ஒண்ணு இல்லாம போனா இரண்டாந்தாரமாக யாருக்காவது கொடுக்கிறது தானே என்று வெகு அலட்சியமாக சொன்னாள் மீனாட்சி அம்மாள். தகப்பனார் சர்மாவோ எதிலும் பட்டுக்கொள்ளாதவர். தாய் ஒரு அகங்காரம் பிடித்தவள். சங்கரன் காமுவை பற்றி அந்த வீட்டில் யாருடன் பேசுவது? யோசனையில் மூழ்கியிருந்த சங்கரனை செம்பகம் வந்து கூப்பிட்டாள். அம்மா உங்களை தேடுறாங்களே என்றாள் செம்பகம். பரிதாபமான அந்த முகத்தை பார்த்ததும் சங்கரனுக்கு காமுவின் வருங்கால வாழ்வு இந்த வீட்டில் இன்னும் பரிதாபமாக ஆகிவிடக்கூடும் என்று தோன்றியது. மணி, எனக்கு ஏனோ கல்யாணம் செஞ்சுக்கவே எண்ணமே இல்லை என்று கூறினான் சங்கரன் செம்பகத்திடம். பொண்ணு நல்லா இருக்காளேமே, எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, நீங்களும் பார்த்திருக்கீங்களாமே, பொண்ணு பார்க்கறதுக்கு நீங்க போகலையா மணி என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் சங்கரன். இல்ல, நான் எதுக்கு? அவள் கூறிய பதிலில் அந்த குடும்பத்தின் மனோபாவம் பளிங்கு போல தெரிந்தது. செம்பகம் எதுக்கு? வாளா வெட்டி கணவனால கைவிடப்பட்டவ எதுக்கு? இவ்வாறு எண்ணிய போது சங்கரனுக்கு மூளையே குழம்பிவிடும் போல ஆகிவிட்டது. மணி, பானு எங்க என்று கேட்டான் சங்கரன். ஜுரம் நெருப்பு பறக்கிறது, நான் வரேன் என்று கூறிவிட்டு அவசரமாக செம்பகம் அங்கிருந்து போய்விட்டாள். அடுப்பங்கரையில் தன்னுடைய மேற்பார்வையில் தயாரான ரவா சுஜியையும் வெள்ளி டம்ளரில் காஃபியையும் எடுத்து போய் மீனாட்சி அம்மாள் டாக்டர் மகாதேவனுக்கு உபச்சாரம் பண்ணினாள். சீர் விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டியதே இல்லை, எனக்கு இருக்கிறதெல்லாம் நீலாவுக்கு தான், அவளை தவிர வேறு யாருக்கு கொடுக்க போறேனா என்று பெருமையுடன் கூறி முடித்தார் மகாதேவன். சங்கரனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டா தேவல என்று மகாதேவன் அவசரப்படுத்தவே மறுபடியும் மீனாட்சி அம்மாள் அவனை தேடிக்கொண்டு கொல்லை பக்கம் வந்தாள். ஆனால் சங்கரன் அங்கு இல்லாமல் குழந்தை பானுவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். நெருப்பு பறக்கும் ஜுரவேகத்தில் குழந்தை மூச்சு விடுவதற்கே திணறினாள். பக்கத்தில் செம்பகம் துயரமே வடிவாக உட்கார்ந்திருந்தாள். ஏண்டா, ஒரு நாளியா நான் தேடுறேன் உன்ன, அவர் உன்னை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கார், நீ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கியே, இதுக்கு என்ன முழுகி போயிட்டுதான் இப்போ என்று அதிசயத்துடனும் ஆத்திரத்துடனும் கேட்டாள் மீனாட்சி அம்மாள். சங்கரனுக்கு தாயின் குணம் தெரியும். தமையனால் நிராதரவாக விடப்பட்ட குழந்தை பானுவும் செம்பகமும் அந்த வீட்டில் படும் அவஸ்தையும் தெரியும். வரேமா, பானுவுக்கு ஜுரம் அதிகமா இருக்குதே, சாயங்காலம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேனே. பிரசன்னமாக இருந்த மீனாட்சி அம்மாளின் முகம் கடுகடுவென்று மாறியது. கோபத்தால் முகம் சிவக்க செம்பகத்தை உருட்டி விழித்து பார்த்தாள். அதுக்குதான் குளிர் அதிகமான காய்ச்சலும் இருமலும் வருதே, இவ செல்லம் கொடுத்து கொடுத்து குட்டு சிவராக்கிட்டாத, கண்டும் காணாமலும் வெறுமனே எதையாவது தின்னுகிட்டே இருந்தா உடம்புக்கு வராதா என்ன? செம்பகமோ சங்கரனோடு பதில் கூறுவதற்கு முன்பு ருக்மணி அங்கு வந்து சேர்ந்தாள். நல்லா இருக்கிறதே மரியாதை, அவர் எத்தனை நாளி உனக்காக காத்திருப்பார், போய் ஒரு நிமிஷம் பேசிட்டு தான் வாயேண்டா என்று உரிமையுடன் தம்பியை அதட்டி சங்கரனை அங்கிருந்து ஹாலுக்கு அனுப்பி வைத்தாள் ருக்மணி. தொலைவில் பொன்மணி கிராமத்தில் சிறிய வீட்டில் பொறுமையே உருவான காமுவின் அழகிய முகம் மறுபடியும் சங்கரனின் மணக்கண் முன்பு தோன்றி மறைந்தது. அங்கு அவன் அவளுடன் பேசிய பேச்சுக்கள், ராமபத்ர ஐயரிடம் நம்பிக்கையுடன் கூறிவிட்டு வந்த அந்த வார்த்தைகள் யாவும் கடலில் கரைத்த சர்க்கரை போல மறைந்து விட்டன. திரண்ட செல்வமும் அழகிய பெண்ணும் போக வாழ்க்கையுமே அவன் முன்பு பிரம்மாண்டமான உருவில் தோன்றின. ஹலோ என்று டாக்டர் மகாதேவன் சங்கரனின் கையை பிடித்து பலமாக குலுக்கினார். பதிலுக்கு புன்சிரிப்புடன் அவர் கையை பிடித்து குலுக்கிவிட்டு மரியாதையாக நின்று கொண்டான் சங்கரன். அப்படியானால் முகூர்த்தம் வச்சிடறேனா என்ன மிஸ்டர் சர்மா, என்ன சங்கரா சொல்றீங்க என்று கம்பீரமாக கேட்டார் அவர். சங்கரனும் அங்கு இருந்த பெரியோர்களும் தலை அசைத்து ஆமோதித்தனர். உள்ளே குழந்தை பானு மூச்சு விட முடியாமல் திணறுவதைக் கண்டு செம்பகம் கை கால் பதற ஹாலுக்கு வந்தாள். தாயின் கடுகடுப்பையும் தமக்கையின் நிஷ்டூரத்தையும் பொருட்படுத்தாமல் சங்கரன் ஓடிப்போய் டாக்டரை அழைத்து வந்தான். பானுவுக்கு டிப்தீரியா வியாதி என்றும் உடனே சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் கூறிவிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து சென்றார். நாளைக்கு சாயங்காலம் சம்பந்தி வீட்டார் கல்யாணம் சொல்ல வரப்போறாங்க, இங்க இவ்வளவு அமர்க்கலப்படுதே என்று அழுத்து கொண்டாள் ருக்மணி. என்னைக்குதான் நேரம் இருந்தது எல்லாம்,
வயிற்றுல இருக்கும் போதே அப்பனை காண்காணாம இடத்துக்கு ஓட்டி விட்டது. சித்தப்பா கல்யாணத்துக்கும் தடங்களா இருக்குது இப்போ என்று மீனாட்சி அம்மாள் படபடவென்று ஆத்திரத்துடன் பொரிந்து தள்ளினாள். வருகிற வியாதியாவது சாதாரணமா வருதா? நூறு நூறா செலவழிக்கும்படி அல்லவா இருக்கு என்று ருக்மணி அழுத்து கொண்டாள். அவளை விட செம்பகத்துக்கும் பானுவுக்கும் அந்த வீட்டில் உரிமை அதிகம் உண்டு என்பதை அவள் மறந்தே விட்டாள். உணர்ச்சி மேலிட்டால் சர்மா பேசும் தக்தியை இழந்து தம் அறையில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டார். பிள்ளையால் அனாதையாக விடப்பட்ட குழந்தையை தான் கூட மனைவிக்கு பயந்து அதிகமாக கவனிக்காமல் இருந்து விட்டோமே என்று அவர் மனசாட்சி அவரை குத்திக் கொண்டே இருந்தது. செம்பகத்தின் துக்கம் ஒரு எல்லையை மீறி போகும்போது ஏற்படும் ஒருவித தைரியத்தை அடைந்திருந்தாள். குழந்தைக்கு டாக்டர் கூறியபடி ஆகாரம் கொடுத்தும் கண்ணிமைக்காமல் அவள் அருகில் உட்கார்ந்தும் சிகிச்சை செய்தாள். கொடிய தொத்து வியாதி ஆதலால் அதை சாக்காக வைத்துக் கொண்டு பானு இருந்த அரைப்பக்கம் யாருமே வருவதில்லை. குழந்தையிலே நானும் அவனும் ஒன்றாக விளையாடுவோம், எடுத்ததற்கெல்லாம் அவன் என்னுடன் சண்டை பிடிப்பான் என்று 4 பேர் முன்னிலையில் பானுவின் தகப்பனாரை பற்றி ருக்மணி பெருமையாக பேசுவாள். அவள் அன்று உடன் பிறந்தானின் குழந்தை சாக கிடக்கிறதே என்றும் பார்க்கவில்லை. பானு இருக்கும் அரைப்பக்கம் பார்த்தால் கூட வியாதி ஒட்டி கொள்ளும் என்கிற நோக்கத்துடன் நடந்து கொண்டாள் அவள். இவ்வளவு அலட்சியங்களையும் வேதனைகளையும் செம்பகம் எதற்காக சகித்துக் கொள்ள வேண்டும்? என்றாவது ஒரு நாள் தன் துன்ப வாழ்வுக்கு விடிவு காலம் ஏற்படும் என்கிற நம்பிக்கைதான் அதற்கு காரணம். பிறந்த இடத்தை விட புகுந்த இடத்தை உயர்வாக கருதும் பாரத நாட்டு பெண்களின் பெருமைதான் அவளை அவ்விதம் எண்ணி அளவு கடந்த துன்பத்தையும் பொறுத்து கொள்ளும்படி செய்தது. ஆனால் எதற்கும் ஒரு அளவு இருக்கிறதல்லவா? நாட்டு பெண்ணின் துரதிர்ஷ்டத்தால் பிள்ளையை உயிருடன் இழக்கும்படி நேரிட்டிருந்தாலும் ஒன்றும் தெரியாத குழந்தை இவர்களை என்ன செய்தது? பிள்ளையின் குழந்தை, உடன் பிறந்தானின் குழந்தை என்கிற பாசம் கூட இல்லாமல் போய்விட்டதல்லவா அவர்களுக்கு? வீட்டில் ஒரே அமர்க்களம். விருந்து சாப்பாடும் கல்யாண பேச்சும் சீர் சிறப்புகளின் பெருமையும் காதை துளைத்தன. செம்பகம் என்று ஒரு மனுஷி இருப்பதாகவோ அவள் குழந்தை சாக கிடப்பதாகவோ ஒருவர் கூட நினைக்கவில்லை. செம்பகத்தின் மனம் குமுறியது. இப்படி உதாசீனம் செய்பவர்கள் மத்தியில் இருப்பதை காட்டிலும் தன் கூட பிறந்தவன் தன்னை எப்படி நடத்தினாலும் அவனுடன் போய் இருந்து விடலாம் என்று தோன்றியது அவளுக்கு. கூடத்தில் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அமர்ந்து தாம்பூலம் தரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். செம்பகமும் சமையல்கார மாமியும் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா என்றாள் மீனாட்சி அம்மாள். கல்யாணத்துக்கு மதனி வர வேண்டாமாமா என்று சங்கரன் கேட்டான். குழந்தைய மாத்திரம் அழைச்சுக்கிட்டு போனா போதும் என்றாள் ருக்மணி. குழந்தை இருக்கிற இருப்புல கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போறாங்களா என்று மனதிற்குள் வேதனைப்பட்டால் அவர்கள் பேச்சை அறையும் குறையுமாக கேட்ட செம்பகம். அதற்கு பிறகு 4-5 தினங்கள் கழித்து செம்பகம் மாமனாரிடம் தான் ஊருக்கு போய் வருவதாக உத்தரவு கேட்டாள். உனக்கு இந்த வீட்டுல என்ன கஷ்டம் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க கூடாதாமா என்று சர்மா கேட்டார் நாட்டு பெண்ணிடம். இல்ல மாமா, குழந்தைக்கும் இடம் மாறுதல் ஏற்பட்டா நல்லது. கொஞ்ச நாளைக்கு என்னுடைய தமையன் வீட்டுல இருந்துட்டு தான் வர்றேனே என்று அவள் வற்புறுத்தி கேட்டாள். சர்மா அவளை ஊருக்கு அனுப்பி வைக்க இசைந்தார். பானுவையும் சம்பகத்தையும் ரயிலேற்றி விட சென்றிருந்த சங்கரன் அவளிடம், மதனி, என்னவோ அம்மாவின் திருப்திக்காக இந்த கல்யாணம் நடக்கிறது, நீங்களும் இல்லாம போறீங்களே என்று கேட்டான் மன வருத்தத்துடன். செம்பகம் பெருமூச்சு விட்டாள். ஒருவருக்காக உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதீர்கள். நான் இருந்து என்ன ஆக வேண்டும்? ஆசையுடன் என்னை யாராவது இருக்கும்படி கூறினார்களா என்ன? கொஞ்ச காலம் கண்மறைவாகத்தான் இருந்துவிட்டு வருகிறேனே என்று கூறிவிட்டு கண்ணில் ததும்பும் நீரை முந்தானையால் துடைத்துக் கொண்டாள் செம்பகம். சங்கரனுக்கு வேதனை தாங்கவில்லை. அக்னி சாட்சியாக கைப்பிடித்த மனைவியை மறந்து வாழ தன் தமையனால் முடிந்தபோது அவனை மறந்து வாழ செம்பகத்தால் முடியவில்லை. காமுவை மறந்து இன்னொருத்தியை தான் மணந்து கொண்டாலும் காமு தன்னை மறந்துவிட மாட்டாள். தான் மறக்கலாம், அவள் மறக்க கூடாது. இது என்ன சுயநலம்? சங்கரன் கேவலம் பணத்தின் முன்பு கோழையாக மாறிவிட்டான். 1000 மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருக்கும் காமுவை ஒரு நொடியில் அவனால் உதற முடிந்தது. ரயில் வண்டி கூ என்று கத்திக்கொண்டு புறப்பட்டது. பானு வியாதியால் மெலிந்து போன தன் பிஞ்சு கைகளை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி சித்தப்பாவுக்கு டாட்டா காட்டினாள். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.